நண்பர்களே, ஒரு உண்மை சொல்கிறேன், கேட்டு கசக்கலாம். இந்த உலகத்தில் உங்களை யாரும் வந்து மதிக்கிறாங்களா இல்லையா, அது உங்கள் டிகிரி, உங்கள் வயசு, உங்கள் உழைப்பு இதெல்லாம் பார்த்து இல்லை, உங்கள் மதிப்பை பார்த்து தான். சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு வெயிட் இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் மக்கள் உங்கள் பேச்சை சிரித்து கடந்து போயிடுவாங்க. ஆனால் அதே இடத்துல மதிப்பு உள்ள ஒருத்தர் பேசினா ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும், ஒரு முடிவுக்கும் வேல்யூ இருக்கும். நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? மீட்டிங்கில் உட்காந்துருப்பீங்க, ஆனால் யாரும் இவங்க ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் இல்லாத மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் இப்படி? ஏன்னா உங்கள் மதிப்பு இன்னும் பில்ட் ஆகலை. சாணக்கியர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் தன்னை தானே ஷார்பன் பண்ண ஆரம்பித்தால்தான் உலகம் அவனை மதிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் உங்கள் மதிப்பு, மரியாதை, இன்ஃப்ளூயன்ஸ் மூன்றையும் பல மடங்கு உயர்த்தக்கூடிய சாணக்கிய நீதியிலிருந்து எடுக்கப்பட்ட 15 ரகசியங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் ரகசியம், குறைவா பேசுங்க. இந்த உலகத்தில் பேசுகிறவங்க ரொம்ப பேர், ஆனால் எப்போது பேசணும்னு தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. குறைவா பேசுறது சமம் பலவீனம், குறைவா பேசுறது சமம் இன்டெலிஜென்ஸ். எல்லா விஷயத்துக்கும் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டே இருக்கிறவங்க கொஞ்ச நாளில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அமைதியாக இருந்து தேவைப்படும் நேரத்தில் மட்டும் பேசுகிறவன் ஸ்பாட்லைட்டுக்கு வருவான். ஒரு மீட்டிங்கில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சைலண்ட்டாக இருந்து லாஸ்ட்டாக எழுந்து 2 வரி ஆனால் ஷார்ப்பாக சொன்னீங்கன்னா அந்த ரூம் ஃபுல் அட்டென்ஷன் உங்கள் மேலே வரும். இரண்டாவது ரகசியம், முதல்ல நீங்கள் உங்களை மதிங்க. உண்மையாக சொல்கிறேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதவனை இந்த உலகம் எப்பவுமே சீரியஸாக எடுக்காது. நீங்களே உங்ககிட்ட நான் இதுக்கு சரியில்லை, எனக்கு தகுதி இல்லைன்னு பேசிக்கிட்டே இருந்தா மற்றவங்க ஏன் உங்களை மதிக்கணும்? உங்கள் சின்ன வெற்றிகளை செலிப்ரேட் பண்ணுங்கள், உங்கள் தவறுகளை பனிஷ் பண்ணாதீங்க, லெசனாக எடுத்துக்கோங்க. உங்கள் வேல்யூ நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் இருந்து தான். மூணாவது ரகசியம், இல்லைன்னு சொல்ல கற்றுக்கோங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறவன் நல்லவனாக தெரியலாம், ஆனால் மதிப்பு கிடைக்காது. மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவனை எதுக்கும் பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொல்கிறது ஆரகன்ஸ் இல்லை, அது பவுண்டரி. உங்கள் டைமுக்கும் எனர்ஜிக்கும் லிமிட் இருக்குன்னு நீங்கள் காட்ட ஆரம்பித்தால்தான் மக்கள் உங்களை ரெஸ்பெக்ட். நான்காவது ரகசியம், புறம் பேசாதீங்க. யாராவது இல்லாத இடத்துல அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறீங்களா, அந்த நிமிஷமே உங்கள் கேரக்டர் டேமேஜ் ஆகுது. ஏன்னா கேட்குறவங்க மனசில் ஒரே ஒரு தாட்டு தான் வரும், நாளைக்கு என்னை பற்றியும் இவன் தான் பேசுவான். புத்திசாலி மற்றவங்க குறைகளை பேச மாட்டான், அவன் தன் வாழ்க்கையை பில்ட். ஐந்தாவது ரகசியம், உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. குவெஸ்சன் கேட்ட உடனே படபடன்னு ரிப்ளை பண்ணுறது ஸ்மார்ட்னஸ் இல்லை. ஒரு 2 முதல் 3 செகண்ட் பாஸ், அந்த சைலன்ஸ்லே மெச்சூரிட்டி தெரியும். திங்க் டு ஸ்பீக், யோசித்து சொல்கிற வார்த்தைக்கு வெயிட் இருக்கும், வேல்யூ. ஆறாவது ரகசியம், உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் உண்மையான ஐடென்டிட்டி உங்கள் ஒர்க். மற்றவங்க வாழ்க்கை சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆக மாட்டீங்க. டெய்லி உங்கள் ஸ்கில்லை 1% இம்ப்ரூவ் பண்ணுங்க. காலப்போக்கில் உங்கள் வேலை தான் உங்களுக்காக. ஏழாவது ரகசியம், உங்கள் தோற்றத்தை கவனிங்க. பிராண்ட் ட்ரெஸ் வேண்டாம், எக்ஸ்பென்சிவ் ஷூ வேண்டாம். க்ளீன் ப்ளஸ் நீட் ஈக்குவல்ஸ் ரெஸ்பெக்ட். உங்கள் அப்பியரன்ஸ் உங்கள் முதல் இன்ட்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஸ்ட்ராங் இருந்தால் செகண்ட் சான்ஸ் தேவையே. எட்டாவது ரகசியம், அவசர முடிவு எடுக்காதீங்க. ஒரு ராங் டிசிஷன் வருஷக்கணக்கான ரெஸ்பெக்ட் டிஸ்ட்ராய் பண்ணும். ஃபியரில், ஆங்கரில் அல்லது ப்ரெஷரில் டிசிஷன் எடுக்காதீங்க. கால்மாக யோசித்து எடுத்த முடிவு தான் லீடர்ஷிப்பை. 9வது ரகசியம், தேவையில்லாத டிபேட் வேண்டாம். ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் சைலன்ஸ் இஸ் விக்டரி. வாதம் ஜெயிச்சாலும் மதிப்பு தோற்றிடும். 10வது ரகசியம், அறிவை வளர்த்துக்கோங்க. நாலேஜ் இஸ் சைலண்ட் பவர். டெய்லி ஏதாவது புதுசாக கற்றுக்கோங்க. 11வது ரகசியம்,
கேட்க கத்துக்கோங்க. எல்லாருக்கும் பேச பிடிக்கும், ஆனா கேட்க தெரியாது. கவனமா கேட்கிறவன் மனச ஜெயிப்பான். பீப்புள் ரெஸ்பெக்ட் தோஸ் who மேக் them ஃபீல் heard. 12வது ரகசியம், தம்பட்டம் அடிக்காதீங்க. உங்களை நீங்களே ப்ரைஸ் பண்ணாதீங்க. ஒர்க் ஸ்பீக் பண்ணட்டும், உண்மையான சக்சஸ் சைலண்டா இருக்கும். 13வது ரகசியம், எல்லாருக்கும் எப்போதும் அவைலபிள் ஆகாதீங்க. ஆல்வேஸ்